பொதுவாவே தமிழ் சினிமால ஹீரோக்கள் எப்படி வருவார்கள் அப்படின்னு கேட்டோம்னா, 1000 கனவுகளோட வருவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. பொதுவாவே ரஜினி அவர்கள பார்த்து வருவார்கள். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள பார்த்து வருவார்கள். இந்த மாரி ஒவ்வொரு ஹீரோக்கள பார்த்து, அந்த இடம் வேணும் அப்படின்னு கிளம்பி வர ஆட்கள் தான் எல்லாருமே. அதுக்கப்புறம் அவங்கவங்களோட சூழ்நிலை, டேஸ்ட்டு இத தகுந்தாப்புல அவங்களோட டார்கெட் மாத்தி அமைக்கப்படும். வெற்றி, தோல்வினா அவங்கவங்க தலையில எழுதுனது. ஆக மொத்தம் எல்லாரும் சமகாலத்துல ரஜினி சார் சூப்பர் ஸ்டாரை பார்த்து தான் வராரு. ஆனா அவரை பார்த்து மட்டும் வராதீங்கடா, அவரை மாதிரியே இருக்க பழகிக்கங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல இப்ப தமிழ் சினிமா வட்டாரத்துல பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, சமீபத்துல படையப்பா படம் ரீரிலீஸ் ஆச்சு. அப்படி ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னு அழுத்தி சொல்ல வேண்டிய லெவல்ல இருக்கு. காரணம், ஸ்ட்ரெயிட்டா நம்ம இப்பதான் ரிலீஸ் ஆன மாதிரி கூட்டா அப்படி சும்மா குமியுது. ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. பேசாம நம்ம பாட்டு நார்மலா ஒரு படத்தை இறக்குற மாதிரியே அம்புட்டு தேட்டரை பிடிச்சி இறக்கிருக்கலாமோ அப்படின்னு மொத்த தமிழ் சினிமாவும் சொல்ற அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு தாறுமாறான ஹிட்டை நோக்கி நகருது. இந்த இடத்துலதான் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இவ்வளவு தூரம் தூக்கினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, படையப்பா அந்த காலத்துல பிச்சுக்கிட்டு ஓடின ஒரு படம் இந்த காலத்துல பிச்சுக்கிட்டு ஓடுது. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதா. அப்ப ஒருவேளை இப்ப உள்ள ஜென்ரேஷனுக்கும் ரசிக்கிற மாதிரி படையப்பா ஸ்கிரிப்ட கேஸ் பண்ணிட்டாரு, சுந்தர்சியும் பண்ணியிருப்பாரு, ரஜினிகாந்த் தான் ஏமாண்டாரு அப்படின்னு ஒரு கூட்டம் பேசிட்டு போது, அது உண்மையா பொய்யாலாம் நமக்கு தெரியாது, தேவையும் கிடையாது. இப்ப அது சப்ஜெக்டும் கிடையாது. சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, கண்ணா சும்மா கட்டுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நல்ல வேளை வாவ பாத்தியாரு ரிலீஸ் ஆகல. இல்ல அது ஒரு 4 தியேட்டரை தூக்கி சாப்பிட்டுருக்கோம், 4 ஷோவை தூக்கி சாப்பிட்டுருக்கோம். அதை போட்டு பாதி வருமானத்துக்கு இதை போட்டு முழு வருமானம் கிடைச்சி போச்சு அப்படின்னு குதிக்கிற அளவுக்கு இருக்கு விஷயம். இம்பட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னா, படையப்பா படத்துல நடந்தது என்ன அப்படின்னு ரஜினிகாந்த் இந்த படத்துக்கான ஒரு ப்ரமோஷன் மாதிரி இறங்கி வேலை பார்த்ததுதான் இவ்வளவு பெரிய சக்சஸ். காரணம், படையப்பா படத்துல நடந்தது என்னன்னு ஏகப்பட்ட ஆட்கள் சொல்லியிருக்கார்கள். இருந்தாலும் ரஜினி அவரோட வெர்ஷன்ல சொல்லும் போது புதுசா சில தகவல்கள் லீக் ஆகும் போது, அதுக்கப்புறம் ரஜினியே ப்ரமோல இறங்கினதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு நான் ஸ்டாப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஓட ஆரம்பிச்சிச்சு. இதை இப்ப உள்ள ஹீரோக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. காரணம் என்னன்னா, ரஜினிகமெல்லாம் இந்த மாதிரி ப்ரமோஷன் இறங்குற ஆட்கள் இல்லை. ஆனா இந்த காலத்துக்கு தேவை அப்படின்னு அது ரீரிலீஸா இருந்தாலும் இறங்குறார்கள். ப்ரொடியூசர்களுக்கு லாபம் பண்ண குடிக்கிறார்கள், தேட்டருக்காரர்களுக்கு லாபத்தை கொடுக்கிறார்கள். ஆனா இப்பதான் நடிச்சு ரிலீஸ் ஆக போற படத்துக்கே ப்ரமோஷன் வரமாட்டேன்னு நிக்கிற ஆட்கள் இதை பார்த்து புரிஞ்சுக்கணும்னு